ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும், என்னைக்கு நமக்கு எக்ஸாம் டேட் அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமான சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு வந்து ஃபில் பண்ணலாம், தட் மீன்ஸ் நம்ம வந்து என்ன வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 13 வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஜூலை 15ல் இருக்கோம். ஸோ நமக்கு நியர்லி 1 மந்த் இருக்குது. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் 13 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு ரீசெக் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 to 20. ஸோ 18, 19, 20. ஸோ 3 டேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ், ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். அதாவது குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிலிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர். ஸோ இப்போ நம்ம ஜூலையில் இருக்கோம். ஆகஸ்ட் முடிஞ்சு நமக்கு செப்டம்பர் வரும் பார்த்தீங்களா, 28 அன்னைக்கு நமக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் அஸ் யூஷுவல் 9:30 to 12:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிலிம்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நமக்கு பிலிம்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் மெயின்ஸை பற்றின டேட் வந்து நமக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ முதல் நிலை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும். ஸோ நமக்கு ஒன்ஸ் வந்து அதோட லிஸ்ட் விடும்போது அவங்க வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் தான் நம்ம ஓடிஆரில் போயிட்டு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் போயிட்டு நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நம்ம எப்பயுமே குரூப் 4 அப்ளை பண்ண மாதிரி நம்ம குரூப் 2 அப்ளை பண்ணணும், அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் வந்து நம்ம வந்து திருத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உதவி ஆய்வாளர் கொடுத்துருக்காங்க, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர். ஸோ எல்லாமே கொடுத்து எவ்வளோ நம்ம போஸ்ட் வேக்கன்சிஸ்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 வேக்கன்சிஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ வேக்கன்சிஸ் இருந்தாலும் ரொம்ப நம்ம கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சிஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், அவங்களையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. குரூப் 2A பணிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு குரூப் 2 மேலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 50 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 50 வேக்கன்சிஸ் இல்லாமல் குரூப் 2A போஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், 595. ஸோ மொத்தம் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு 600 சம்திங் தான் வருது. ஸோ வேக்கன்சிஸ் வந்து இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் வச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குரூப் 2 அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ ஏஜஸ் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A பற்றி மென்ஷன் பண்ணி அதுக்கு நமக்கு என்னென்ன ஏஜஸில் இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி இதில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணவே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், சர்வதேச அளவு, தேசிய அளவு, மாநில அளவு, அப்புறம் பல்கலைக்கழக அளவு, தேசிய பள்ளி விளையாட்டு அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் குரூப் 4 இதை வச்சு அப்லோட் பண்ணலாங்கும்போது 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வச்சுருக்கும்போது நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஆனால் பட் அவங்க 3 இயர்ஸ்க்குள்ளே, இப்போ நம்ம 25ல் இருக்கோம் அப்படின்னா 22, 23, 24. ஸோ அந்த மாதிரி 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் தான் அங்கே எடுத்துக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா யாராவது இப்போது நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பிலிம்ஸுக்கு.
ஸோ பிலிம்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு பிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் 75 கொஷின். அதுக்கப்புறம் நமக்கு 25 கொஷின்ஸ், அது வந்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்த்து நமக்கு 300 கொஷின்ஸ் இப்படி இருக்கும். ஸோ அதே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலிம்ஸுக்கு. இதே மெயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படின்னா நமக்கு குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 ஏ மெயின்ஸ் தனித்தனியாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ்னால் பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 அப்படின்றது வந்து தகுதித்தாள். ஸோ அது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அது நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 40 எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பேப்பர் 2 திருத்துவாங்க. ஸோ பேப்பர் 1 முடிச்சுட்டு. ஸோ இதே நமக்கு 2A அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மொழி தகுதி தேர்வு தான். ஸோ அதே மாதிரி நம்ம ரிட்டன் பண்ணுவோம், அதுவும் ஓகே தான். ஸோ அதிலே வந்து 40 எடுத்தால் பாஸு, 40 எடுத்தால் தான் நமக்கு பேப்பர் 2 கொண்டு போவாங்க. ஆனால் பேப்பர் 2 பாருங்கள், பேப்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 150 கொஷினும், ரீசனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 50 கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 200 கொஷின்ஸு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸில் வந்து லாங்குவேஜ் இருக்கும். புரியுதா? லாங்குவேஜ் வந்து லாஸ்ட் டைம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாலுமே நமக்கு ஜென்ரல் லாங்குவேஜ் வச்சாங்க. ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. லாங்குவேஜே எடுத்துகிட்டு ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் டைமே வந்து சிபிடி அதில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான், அதுதான் நம்ம எழுதுகிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இது யாராவது நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. எப்பயுமே நம்ம குரூப் 4 எழுதும்போது நம்ம ஹால் டிக்கெட்டில் அந்த தமிழ் பக்கத்தில் நமக்கு வந்து இந்த ஒரு நிமிஷம் எஸ்எஸ்எல்சி அப்படின்ற ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹால் டிக்கெட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இந்த தடவை அது மென்ஷனே பண்ணலை. அது யாராவது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து தமிழ் பக்கத்தில் அந்த எஸ்எஸ்எல்சி அப்படின்ற அந்த வேர்டை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதேமாதிரி நம்ம கொஷின் எப்போயுமே தமிழ் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நம்ம இங்கிலீஷ் எழுதினாலுமே அதுவே மென்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் 2019 அப்போலேருந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பட் அது இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் பட் அது இல்லை. ஸோ மேபி அதனால தான் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிலபஸ் படி தான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் பட் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நோட்டிஃபிகேஷன், இதுதான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆனால் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸோ குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து கொஷின் எடுப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது ஏன்னா அவங்க வந்து திடீர்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு பேட்டர்ன், கொஷின் ட்ரெண்டு, இல்லை அப்புறம் சிலபஸ் இந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலுமே. யாருமே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்றீங்க, எந்த இன்ஸ்டியூட்னாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஆன்லைன் பேட்சில் சேர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு சேருங்க. இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் மேக்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஜிஎஸ் வந்து முடிஞ்ச அளவு 10th 11th 12th ஃபுல்லாக முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது, தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்களாக கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் லாங்குவேஜ் போகலாம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் தமிழ் எழுதிட்டு திடீர்னு நான் இங்கிலீஷ் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷுமே எப்பவும் கேட்கறதோட இந்த தடவை கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் தமிழ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் எனக்கு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் நான் படிக்கலை, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஸோ ஆனால் பட் நான் காலேஜ் படிக்கும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு போதும் சரி, நீங்கள் வந்து இல்லை டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணும்போது சரி, நீங்கள் கொஞ்சம் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா டக்குன்னு ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா யாருக்குமே இந்த சென்ட் தெரியவே தெரியாது. கண்டிப்பாக சொல்லலாம், பட் இதில் தான் கொஷின்ஸ் வரும், அப்படி வரும், இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் நீங்கள் ப்ரிப்பரேஷன் நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா ஏன்னா வேகன்சிஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. செகண்ட் வந்து இன்கேஸ் கொஷின் ஈஸியாக இருந்து நம்ம ஒழுங்காக பண்ணாமல் போயிட்டால் அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.